ஹalleluya 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 உலகம் பார்த்தீங்களா சத்துரை செய்யாதே அதுதான் எனக்கு வேணும் இல்லையா நீங்க தான் අපිට අවශ්‍ය වන්නේ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது ස්වාමීන් වහන්සේ තුල සමදාම සතුටෙන් ඉන්න කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ආමේன் ආමේன் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி இருதயத்துல ஒரு தூண்டுதல் එක කාර්යයක් කියන්න ඕනේ කියලා හදවතින් එනවා வேதம் சொல்கிறது ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා එකෙනාට ඇවිල්ලා ගෞරව වෙන්න ඇවිල්ලා ඒගොල්ලන් ඉක්මන් වෙන්න කියලා ஹalleluya ஹalleluya இருக்குறதா தீனவத ඒක அப்ப மனுஷர்களையே நாங்கள் கனம் பண்ணுகிறதில ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுமானால் மனுஷයන්ව ගෞරව කරන්න අපි ඇවිල්ලා ඉක්මන් වෙන්න කියලා වචනේ කියනවා නම් தேவனை கனம் பண்ண எங்களுக்கு நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் දෙවියන් වහන්සේට ගෞරව කරන්න අපි කොච්චර ඉක්මන් වෙන්න ඕනේද ஹalleluya ஹalleluya புரிஞ்சா තේරෙනවද மனுஷர்களை கனம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டுமானால் மனுஷයන්ට ගෞරවය කරන්න අපි ඇවිල්ලා ඉක්මන් වෙන්න ඕනේ නම් தேவனை கனப்படுத்த நாங்கள் எவ்வளவு முந்திக் கொள்ள வேண்டும் අපේ දෙවියන් වහන්සේට අපි ගෞරව කරන්න කොච්චර ඉක්මන් වෙන්න ඕනේද சாட்சி இருக்கான்னு கேட்கும்போது சாட்சி செய்வனவாද சாட்சி திවෙනවාද කියලා අහනවා சாட்சி சொல்லும்போது எங்க தேவனை கனப்படுத்துகிறோம் சாட்சி කියනකොට දෙවියන් වහන්සේට ගෞරවය කරනවා எங்க தேவனை மகிமைப்படுத்துகிறோம் දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් කරනවා பிசாசை வெட்கப்படுத்துகிறோம் යක්ෂයාව අපි ඇවිල්ලා ලැජ්ජාවටපත් කරනවා நம்ம எல்லாரும் பிசாசை வெட்கப்படுத்த ஆசையே கிடையாது යක්ෂයාව ලැජ්ජා කරන්න කාටවත් ආසාවක් නැහැ ஆமாதானே ඔව් නේද நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவனுடைய கிருபை අපි ඇවිල්ලා විනාශන වී සිටින්නේ උන්වහන්සේගේ කරුණාවෙන්ද ஒரு பஸ் விபத்துல 26 பேர் மரித்திருக்கிறார்கள் பஸ் விபத்தியேදී 25 දෙනෙක් ඇවිල්ලා විනාශ වෙලා அதுக்கு பின்னதாக எத்தனையோ ஆக்சிடென்ட்ல மரணங்கள் ඒකටත් කලින් කොච්චර ඇක්සිඩන්ට් වෙලා තිබෙනවද ஆனால் நீங்கள் நான் எவ்வளவோ நாங்கள் வெளியில போறோம் வாகனத்துல போறோம் எங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க வெளியில போறோம் வேலைக்கு போறோம் எல்லா இடமும் சென்று வருகிறோம் අපි කොයි තැනට යනවද එනවද කොච්චර මොනවා වුණත් දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරනවා அவர்களுக்கு நடக்கிற விபத்து எங்களுக்கு நடக்க ஒரு நிமிடம் போதாது ඒගොල්ලන්ට වෙන විපත්ති අපිට වෙන්න ඇවිල්ලා තප්පරයක් ඕනේ ஆனால் நாங்கள் இன்றும் நிற்போமானால் அது தேவனுடைய கிருபை අපි හදත් සිටගෙන සිටිනවා නම් ඒක දෙවියන් වහන්සේගේ කරුණාව உங்களை பார்த்தா அப்படி கிருபையே இல்ல போல தான் இருக்கு உங்கள බලනකොට එහෙම කරුණාවක් නැහැ කියලා පේනවා அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கீங்க එච්චර ඔයගොල්ලන් ඇවිල්ලා එහෙම ඉන්නවා சிரித்த முகங்கள் அப்படி காட்டும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இனா மூண பெண்ணனකොට තමයි හොඳට තේරෙන්නේ ஆமென் ஆமென் எப்பவுமே சாட்சி சொல்லும்போது நாங்கள் இருப்பதே தேவனுடைய கிருபை අපි සාක්ෂි කියනකොට අපි සිටගෙන සිටිනේ උන්වහන්සේගේ කරුණාව கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க கர்த்தரைகளை அழைத்து வந்திருக்கிறதே தேவனுடைய கிருபை දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න උන්වහන්සේ කැඳවගෙන ආපු එකත් ඒ කරුණාව ஹalleluya 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 இந்த நாளிலும் අද දවසේම පුදුදාගේ எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒரு சகோதரர் அருள்சே சகோதரருக்கு ඇවිල්ලා සිටිනවා பெயர் පැට්‍රික් එයාගේ නම පැට්‍රික් அவங்க எங்க இருந்து வந்தாங்க யார் சொல்லி வந்தாங்க தெரியல காலையிலே கால் பண்ணாங்க பிரதர் உங்க சபை எங்க இருக்கு அப்படினு சொல்லி එයා උදේම කෝල් කරා කොයි දින්දර ආවයි කියලා දන්නේ නැහැ அப்போ பாஸ்டர் சொன்னாங்க இங்க தான் இருக்கு அவங்க வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க யார் சொல்லி வந்தாங்க எனக்கு தெரியாது கோமாவதி කියලා දන්නේ නැහැ ஆனா நாங்கள் எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி எங்கள் குடும்பத்துக்குள் வந்திருக்கிற அவரை நாங்கள் ஹalleluya 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 பாஸ்டர் ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் சகோதரரை சந்தித்து பேசுவார்கள் பாஸ்டர்ல மீட்டிங் மேல கீழ தினா ආවයින් පස්සේ කතා කරයි இந்த நேரத்திலும் நாங்கள் வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் මේ මොහොතේදී අපි වචනය කරා යමු கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக சுத்தாத்மයන් වහන්සේ අපේ කෙනිකා කරේ කතා කරන්න ඕනේ எத்தனை பேர் ஆசையோட வாஞ்சையோட வந்தீங்க தாகத்தோட வந்தீங்க இந்த நாள கர்த்தர் என்னோட பேசணும் අද දවසේදී උන්වහන්සේ කතා කරන්න ඕනේ කියලා කවුද පිපාසයෙන් ඇවිත් සිටින්නේ வாஞ்சையுள்ளவர்களே கர்த்தரை தண்ணீரை ஊற்றுவார் මේ පිපාසය ඇත්තාට උන්වහන්සේ ඇවිල්ලා වගුරවනවා ஹalleluya ஹalleluya நிலையில் நாங்கள் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம் අපි බයිබලේ පෙළගමු 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் யாரும் வாசிக்க வேண்டாம் 1 கொரிந்தி 3 1 සිට 2 දක්වා කවුරුත් කියවන්න එපා என்ன பாருங்க மாව බලන්න நாங்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா அதெல்லாம் ஒரு கேள்வியை வச்சுட்டு அப்புறம் நாங்க போவோம் பிரச்சனைයක් තියෙනවා අපි ආත්මික කට්ටියද නැත්නම් මානසික කට්ටියද சொல்லுங்க பாப்போம் செல்ல பிள்ளைங்க நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களா அல்லது ஆவிக்குரியவர்களா மானசிக கட்டியத නැත්නම් ආත්මික කට්ටියද
ஆவிக்குரியவர்கள், ආත්මිකය, ஆவிக்குரிய பிள்ளைகள். ආත්මික දරුවෝ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நாளில் நாங்க சொன்ன நாங்கள் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு. අද දවසේදී අපි කිව්වා අපි ආත්මික දරුවෝ කියලා. ஆனா இந்த நாளிலும் கர்த்தர் எங்களிடத்துல கேட்க போகிற ஒரு கேள்வி, අද දවසේදී දෙවියන් වහන්සේ අපෙන් අසන්නා ওই ප්‍රශ්නය, நாங்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா என்று கர்த்தர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட போகிறார். අපි ආත්මික අය ඇටියටද නැත්නම් මානසික අය ඇටියටද ඉන්නවද කියලා දෙවියන් වහන්සේ අපෙන් අසන්න இந்த යනවා. பிரசங்கத்தை முடித்த உடனே நாங்க எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா. මේ දේශනාව ඉවර වුණායින් පස්සේ අපිට කියන්න පුළුවන් අපි ආත්මික අයද නැත්නම් මානසික අයද කියලා. நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன சொல்றார் பவுல்? පවුල් මොනවද කියන්නේ? நாங்கள் பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார் அப்படின்னு நாங்க பார்க்க போறதில்லை. ஏன்னா கர்த்தருடைய வேதம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பேத்ரஸ் லிவா பவுல் லிவா කියලා අපි කියන්නේ ආත්මයන් වහන්සේ ලිව්වා මේ වචනවල. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? மேலும் சகோதர சகோதரிகளே, මේ වචනේ කියනවා සහෝදරේනි, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் මම නුඹලා ආත්මික අය කියලා කතා කරන්නේ නැතුව மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் මානසික අය ගැන සිතා கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල පිළිත්තන් කියලා මම කතා කරන්න ඕනේ ඔයගොල්ලන් සමග. சபை எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய காரியங்களை பேச முடியாதபடிக்கு සභාව වෙවිලා ආත්මික දේ කතා කරන්නේ නැතුව குழந்தைகளா இருக்கிறீங்க என்று வேதம் சொல்கிறது. මේ බිලින්තෝ හැටියට ඉන්නවයි කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. அப்படியானால் சபை எப்படி இருக்குது? මන්ද කියනවා සභාව කොහොමද තිබෙන්නේ? குழந்தைகளால நிரம்பி இருக்கு. පොඩි ළමයිගේ පිරී තිබෙනවයි කියලා. ஹல்லேலூயா, හලෙලූයා. சபை கிண்டகார்டனா இருக்கு. සභාව ඇවිල්ලා මේ நர்சரி පෙර පාසලක් වගේ තිබෙනවා. ஹல்லேலூயா, හලෙලූයා. நர்சரி சொன்னா உங்க முகத்துல சிரிப்ப பாருங்க. පෙර පාසලක් කිව්වයින් පස්සේ ඉනාම බලන්න. சபை நர்சரியா இருக்கு. සභාව ඇවිල්ලා පෙර පාසලක් ඇටියට තිබෙනවා. 1 கொரிந்தியர் அதே அதிகாரம் 3வது வசனம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், ඒ පොතේම අපි ඇවිල්ලා 3:2 කොයි කියවනකොට சீக்கிரமாய் வாசிப்போம். நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு நாங்கள் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். නුඹලා ඇවිල්ලා බලයිනේ වෙන්න ඉඳ උඹලාට මම ඇවිල්ලා භෝජන දෙන්න නැතුව කිරි දීලා තිබෙනවා. புள்ள பிறந்த எத்தனை மாசத்துல சாப்பாடு கொடுப்பீங்க? ළමයි ඉපදිලා මාස කීයකට කෑම පටන් ගන්න? எத்தனை மாசத்துல கொடுப்பீங்க? 6 மாசத்துல சாப்பாடு கொடுப்பீங்க இல்லையா? මාස 6 කෑම දෙනවා. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். පවුල් කියනවා මේ ස්ථානයේදී මම උඹලාට කෑම දෙන්න නැතුව මම කිරි දෙනවායි කියනවා. அப்போ 6 மாசத்திலே நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். මාස 6ෙම දරුවන්ට ඇවිල්ලා කෑම දෙනවා. அப்ப வேதத்துப்படி பார்க்க போனா நீங்க 6 மாச பிள்ளைங்க கூட இல்ல. අපි වචනේ ඇටියට බලනකොට මාස 6 දරුවන්වත් නැහැ. ஆமாவா இல்லையா? හොද නැද්ද? புதுசா பாக்குறீங்க. வேதத்தில் உள்ளதை நான் சொல்றேன். බයිබලයේ තියෙන දේ තමයි මම කියන්නේ. 6 மாசத்துல ஒரு பிள்ளைக்கு நாங்க சாப்பாடு கொடுப்போம். මාස 6 දරුවන්ට ඇවිල්ලා කෑම දෙනවා. அப்ப இங்க வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நீங்கள் போஜனம் சாப்பிட பலன் இல்லாதனால பாலை கொடுக்கிறேன். මම උඹලාට කෑම කන්න බැරි ඉඳන් මම උඹලාට ඇවිල්ලා කිරි දෙනවා. அப்படியானால் நீங்கள் 6 மாச குழந்தைகள் விட குழந்தைகளா இருக்கிறீங்க என்று வேதம் சொல்கிறது. මාස 6 දරුවන්ට වඩා බාලව සිටිනවායි කියලා වචනේ කියනවා. ஹல்லேலூயா, හලෙලූයා. என்ன நினைப்பு பாத்தீங்களா? අපේ தත්ත්වය බලන්නකෝ. பிறந்த குழந்தைகளை கூட சமாளிச்சிடலாம். ඉපදුන දරුවන්ම ඇවිල්ලා අපිට මොනවාරි කරලා ஆனா இந்த வளர்ந்த குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறது? ලොකු මහත් වුණා දරුවන්ව කොහොමද අපි හරියට හදාගන්නේ? ஹல்லேலூயா, හලෙලූයා. இருக்கிறீங்களா? ඉන්නවද? பிறந்த குழந்தையை அடிச்சு தீர்த்திடலாம். ඉපදුන දරුවන් වෙලා ගාලාරි அந்த හදාගන්න. வளர்ந்த குழந்தையை அடிக்க போனா என்ன ஆகும்? මේ ලොකු අය ගාන්න බැලුවොත් அடுத்த சண்டே ஒருத்தரும் சர்ச்சுக்கு நானும் பாஸ்டர் என் குடும்பம் மட்டும் உட்கார்ந்துருக்கேன். ලබන සතිය ඇවිල්ලා කවුරුත් ඉන්නේ පාස්ටර්ලා විතරයි ඉන්නේ. அப்படியெல்லாம் நீங்க இல்ல, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன்.
එහෙම නැහැ කියලා මම දෙවියන් වහන්සේ තුල විශ්වාස කරනවා. ஹalleluya. ஹalleluya. புது உதாரணம் சொல்லுகிறேன். உதாரணයක් කියනවා. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக சக்தி ஆலயத்துக்கு ஆராதனை வரும்போது இவ்வளோ கை வச்சு ஒரு டாப் போட்டு வந்தாங்க. சகோதரி ඇවිල්ලා මේ උදා මේ අත් තියෙන টොප් එකක් ඇඳගෙන ඇවිල්ලා நான் போய் சொன்னேன் இப்படியெல்லாம் போடக்கூடாது, මම කිව්වා මේ මැදගෙන ඉන්න එපා. இங்க கை வச்சு போடுங்க அப்படின்னு. මෙතන අත තියලා දාන්න කියලා. என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. මොනවා කිව්වත් ඔලුව சரி ஆண்டி. හරි ඇන්ටි. அவங்க ஒரு கொஞ்ச காலம் அவங்க சபைக்கு வராம இருந்தாங்க. சபாවට එන්නේ නැතුව හිටියා. அப்போ சிஸ்டருக்கும் பிரதருக்கும் ஆண்டவர் உணர்த்தி அந்த மகளை போய் பார்த்து பேசினாங்க. මේ සහෝදරය ඇවිල්ලා ගිහිල්ලා ඒ සහෝදරිය බැලුවා. பேசி சொன்னாங்க நீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சபைக்கு வா அப்படின்னு. ඒට ඇවිල්ලා ඉරිදා ඇවිල්ලා ඔයා එන්නේ. அப்ப அந்த மகள் சொன்ன ஒரு காரியம், ඒ දරුවා කිව්වා කාර්යයක්. இல்ல என்னோட ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல நான் இப்ப அக்கா வீட்லயும் ஆச்சி வீட்லயும் இருக்கு, எனக்கு ட்ரெஸ் இல்ல, டெனிம் டிஷர்ட் தான் இருக்கு, அதை உடுத்திட்டு வந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ඩෙනිම් ටී-ෂර්ට් එක විතරයි තියෙන්නේ. ඒක ඇඳගෙන આવොත් යන්න මේ කැමති නැහැ කියලා කිව්වා. சொன்னாங்களா? அப்போ அந்த சொன்னதை, அதாவது எப்போ ஆரம்பத்துல சொன்னதை இன்னும் மனதுல வைத்து அந்த பயத்தோட இருக்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு செல்லும். ඒ කවදාරි කියපු ඒ දේ ඇවිල්ලා මතක තියාගන්න බයෙන් ඉන්නවද? ඒක තමයි ස්වර්ග රාජ්‍යයට අපි වෙරේ. ஹalleluya. ஹalleluya. அதுதான் கீழ்ப்படிவு. ඒක තමයි කීකරුකම. சொல்ல வேண்டும் என்ற கருத்து நான் சொல்கிறேன். කියන්න ඕනි කියලා දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. ඒක තමයි කිව්වා. அப்போ சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம். සභාව කියන්නේ අපිව හදන්නා වූ ස්ථානයක්. சபை என்பது உங்களை என்னது வெட்டுகிற இடம். සභාව කියන්නේ අපිව කපන්නා වූ ස්ථානයක්. சபை என்பது உங்களை பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற இடம். සභාව කියන්නේ ස්වර්ග රාජ්‍යයට අපිව සූදානම් කරන්නා වූ இந்த ස්ථානයක්. சபையில நீங்க வெட்டப்படவில்லையானால், கொத்தப்படவில்லையானால், எருப்படவில்லையானால் நாங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியாது. මේ ස්ථානයේදී අපිව කපලා අපිව අරිගස්ස නැත්තේ නැත්නම් ස්වර්ග රාජ්‍යයට අපිව සූදානම් කරගන්න බෑ. ஆமாவா இல்லையா? ඕද නැද්ද? இப்ப நீங்க வரும்போது தவறுகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி தெரியும் அது தவறு என்று? අපි ඇවිල්ලා වැරදි දේ කියලා දුන්නේ නැත්නම් කොහොමද වැරදි කියලා ඔයගොල්ලන්ට அந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் சினிமா பாடல் பாடிக்கொண்டு ஆராதனை, எத்தனையோ கள்ள உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. මේ අන්තිම කාලයේදී බලනකොට දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන දේවල් සභාව තුළ ගොඩාක් තිබෙනවා. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அந்த விசுவாசிகளுடைய நிலைமை என்ன? ඔයගොල්ලෝ ඇවිල්ලා කල්පනා කරලා බලනවාද ඇදහිලිවත්යන්ගේ ජීවිතේ කොහොම වෙයිද කියලා? வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஊழியக்காரனே சினிமா பாடலை பாடி ஆராதிக்கும் போது அந்த ஜனங்களுடைய நிலை என்ன? ඒ පාලකතුමා මේව කරනවා නම් ඒ ඇදහිලිවත්යන්ගේ ජීවිතේ කොහොම තිබේද? ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே நிறைய கூட்டங்கள் நரகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේව නමස්කාර කරනවායි කියලා ඒ නිරයට ඇවිල්ලා බෝ කට්ටිය ඇවිල්ලා සූදානම් තිබෙනවා. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று. ඔබ සමම ඇවිල්ලා ස්වර්ග රාජ්‍යයට එන්න ඕනේ. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் இத்தனையோ சபைகள் வத்தலையில் இருக்கும்போது உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த சபையில் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். මේ ස්ථානයේ ගොඩක් සභාව තිබෙද්දී මේ ස්ථානයේ අපි උන්වහන්සේ කැඳවලා තිබෙනවා. பணம் இருக்கோ, புகழ் இருக்கோ, ஏசி இருக்கோ, பில்டிங் இருக்கோ, எதுவுமே நமக்கு தேவையில்லை. සල්ලි තිබෙනවාද, බිල්ඩින් එක තියෙනවාද, ඒසි තියෙනවාද නෙමෙයි. சத்தியம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று நான் முதலில் பார்க்க வேண்டும். සත්‍යතාවය තිබෙනවාද, ඒසුස් වහන්සේ ඉන්නවද කියලා තමයි අපි මුලින්ම බලන්න ඕනේ. அப்ப நாங்கள் பாலை குடிக்கிறவர்களா இருக்க கூடாது. අපි කිරිකොන බිලිකොයටි ඉන්න හොඳ නැහැ. அந்த ஸ்டேஜ்ல இருந்து நாங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட நாங்கள் போஜனம் சாப்பிடுகிறவர்களாக மாற வேண்டும். ඒ ස්ථානයෙන් ඇවිල්ලා අපි උසස් වෙලා කෑම කන කට්ටිය වගේ වෙන්න ඕනේ. ஏன் அந்த பால் போஜனத்தை ஒப்பிடுகிறார் என்றால், මේ කෑම සහ ඒ කිරි ඇයිද මේ ස්ථානයේදී පෙන්නනවා නම් பால் வந்து குடித்தால் சீக்கிரமாய் செமிக்கும். ඒ කිරි බිව්වොත් ඉක්මනට ඇවිල්ලා ඒක ජීර්ණය වෙනවා. போஜனம் சாப்பிட்டால், சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். මේ කෑමෙන් පස්සේ ඒක වෙලාවක් ගන්නවා. அப்ப உங்களுக்கு ඕගොල්ලන්ට போஜனம் என்கிற கடினமான உபதேசத்தை கொடுத்தால், சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான். ඒ කෑම නැමැති ඒ සත්‍යතාවය කියනකොට ඔයගොල්ලන්ට තේරුම් ගන්න බැරි ඉඳ තමයි. நீங்க இன்னும் பாலை குடிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ඔයගොල්ලන් කිරිබොන කට්ටියට ඉන්නවයි කියලා පෞල්තුමා මේ ස්ථානයේ கடினமான කියනවා. உபதேசத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழந்தைகள் நிலையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ඒ දැඩි ඒ දේශනාව අහන්න නැති ඒ බිලිඳු ඇටියට අපි මේ ස්ථානයේ ඉන්නවයි කියලා කියනවා. இந்த கொரிந்த, அதாவது இந்த
இந்த காரியத்தை பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். මේ කාර්යය ගැන පෞල්තුමා වෙලා කොරින්ති සභාවට කියනවා. ஆனா இந்த கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பாலை குடிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். මේ කොරින්ති සභාව දැස බලලා පෞල් කියනවා ඔයගොල්ලෝ කිරිබොන කට්ටිය ඇටි ஆனா இந்த கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை என்று தெரியுமா? මේ කොරින්ති සභාව කොයි වගේ සභාවක් කියලා දන්නවද? ஆரம்பிக்கும் போது பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். මේක පටන් ගන්නකොට පෞල් මේව කියනවා. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். මේක කොරින්ති 1:8 පදය. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஹalleluya 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 ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்கிறார் என்றால், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார். කොරින්ති සභාවට කියනවා මෙසේ නුඹලා කිසි දීමනාවකින් අඩු නොවේ අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේට එළිදරව් වෙන්න கொரிந்து කියලා. சபையில் உள்ளவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களால் அதிகமான வரங்களை உடைய ஜனங்களாய் இருந்தார்கள். මේ කොරින්ති සභාවේ ඉතියාවේ කට්ටිය ඇවිල්ලා කිසිම දීමනාවකින් අඩු නැතුව ඒගොල්ලෝ ඉඳලා ஒரு තිබෙනවා. வரத்திலும் அவர்கள் குறைவில்லை. එක දීමනාවකින්වත් අඩු වෙන්නේ அந்நிய பாஷை, අන්‍ය භාෂාව, சுகப்படுத்துகிற வரம், යේසුව කිරීමේ அபிஷேகம், යාලේ பேய்களை ஓட்டு வரம், යක්ෂයාව இப்படி එළඹෙන வரங்களால் நிறையப்பட்டவர்களாய் இருந்த போதிலும் ඒගොල්ලන්ට මේ වගේ දීමනාවෙන් පිරීලා තිබුණා. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ඒ පේත්‍රසු පවුල් මෙන්න මේම කියනවා நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ඕගොල්ලෝ ආත්මික කට්ටිය නොවේ. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ඕගොල්ලෝ මානසික කට්ටිය කියලා. ஹalleluya. හalleluya. எப்படி சொல்ல முடியும்? කොහොමද කියන්න පුළුවන්? இப்படிப்பட்ட வரங்களால் நிறைந்திருக்கிற ஒரு சபையை பார்த்து ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். මේ වගේ දීමනාවෙන් පිරුණා වූ මේ සභාව දෙස බලලා කියනවා ආත්මික කට්ටිය නැහැ කියලා. வரங்கள் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆராதிக்கலாம், அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம், எல்லாம் நடந்தாலும் දීමනාව තිබෙන්න පුළුවන්, සූ කරන ඔක්කොම තිබුණත් நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல. ඕගොල්ලෝ ආත්මික අය නෙමෙයි. ஹalleluya. හalleluya. சத்தமே வரல. தெளிவா இருக்கு. ஏனென்றால் கர்த்தர் எங்களை பார்க்கிற விதம் வேறு. දෙවියන් වහන්සේ අපිව බලන ආකල්පය වෙනස්. மனுஷர் எங்களை பார்க்கிற விதம் வேறு. මනුෂ්‍යයන් අපිව බලන්නා වූ ආකල්පය වෙනස්. ஹalleluya. හalleluya. நீங்க எல்லாம் ஹalleluya சொல்றேன். මේ ඉතලා මම හalleluya நீங்க කියනවා. பதிலுக்கு சத்தம் ஹalleluya சொல்றீங்க. ඔයගොල්ලෝ අයියෙන් කියනවා හalleluya. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். මට සතුටින් තිබෙනවා. நான் ரொம்ப நல்லா பேசுறேன் போல இருக்கு. මම හොඳට කතා කරනවා. இவ்வளவு பெருசா ஹalleluya வருது. මෙච්චර ලොකුවට அப்படியே හalleluya உங்க එනවා. சிரித்த முகங்களை பார்த்து நான் நினைக்கலாம். ඔක ඉනා වෙන ඒ මූණ දැකලා මට කියන්න පුළුවන්. ஆனா கர்த்தர் உங்களை ஒவ்வொருடைய நோக்கத்தை பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ඇවිල්ලා අරමුණ බලනවා. நாங்க என்ன நோக்கத்தோட ஹalleluya சொல்றோம்? කොයි අරමුණෙන්ද හalleluya කියන්නේ? ஒரு மனுஷனுக்கு ஒருத்தங்க இல்லாம இருக்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம். මොකක්ද නැත්තම් රුපියල් 10ක් දෙන්න පුළුවන්. அந்த 10 ரூபாய் கொடுக்கறத கர்த்தர் பார்க்க மாட்டாரு. ඒ රුපියල් 10ක් දෙනව දෙන එක என்ன බලන්න. நோக்கத்தோட 10 ரூபாயை கொடுக்கறானே என்பதை கர்த்தர் பார்க்கிறார். කොයි අරමුණෙන්ද දෙන්නේ කියලා තමයි දෙවියන් වහන්සේ බලන්නේ. ஹalleluya. ஹalleluya. அதை எப்பவுமே மனுஷர்கள் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டார். මනුෂ්‍යයන් බලන ආකාරයට දෙවියන් වහන්සේ කවදාවත් அதான் බලන්නේ நம்ம නැහැ. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது. ඒින්ද තමයි එලිදරව් 3:1 කියනවා. நானே வாசிக்கிறேன் நேரம் போகிறபடியால், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று உன் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். පණ පිටින් ඉන්නවයි කියලා ඔබ සිතාගෙන හිටියත් මැරි ඉන්නවයි කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. நான் சொல்றேன், என்னுடைய பார்வையில நான் உயிரோட இருக்கிறேன். මම කියනවා මගේ මං හිතනවා මම පණ පිටින් ඉන්නේ කියලා. ஆனா கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோட இல்ல, நீ செத்தவனாய் இருக்கிறாய். දෙවියන් වහන්සේ අපේ කෙනෙක්ව බලලා කියනවා පණ පිටින් නෙමෙයි මැරි ඉන්නේ කියලා. ஹalleluya. හalleluya. அந்த சிஸ்டர் என்னமா பாடுறாங்க, මේ සිස්ටර් කොහොමද ගායනා சிஸ்டர் කරන්නේ? என்னமா பிரசங்கம் பண்றாங்க, මේ සිස්ටර් කොහොමද මේ දේශනා කරන්නේ? இந்த சிஸ்டர் என்னமா ஜெபம் பண்றாங்க. මේ සිස්ටර් ඇවිල්ලා කොහොමද හොඳට යාඥා කරන්නේ? கர்த்தர் நோக்கத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා අරමුණ බලන්නව දෙවියන් நீ වහන්සේ. என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சொல்றார், நீ உயிருள்ளவள் அல்ல, நீ செத்தவளாய் இருக்கிறாய் என்று. කොච්චර යාඥා කරලා දෙවියන් වහන්සේ අපිව බලලා කියනවා මැරිලා තමයි ඉන්නේ කියලා. அதனால தான் வேதம் சொல்கிறது, மனுஷன முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ඒක பார்க்கிறவராய் තමයි දෙවියන් இருக்கிறார். වහන්සේගේ වචනේ කියන මනුෂ්‍ය මොහොන දකිනවා දෙවියන් වහන්සේ අදවත බලනවා කියලා. ஹalleluya. හalleluya. அதனால தான் என்ன கோவத்துள்ளுக்கு வச்சிட்டாலும், කොච්චර කීර්තිය අදවතේ තියාගත්තා. ஐயோ பிரைஸ்லா சிஸ்டர், අයියෝ ප්‍රයිස් ලෝඩ් සිස්ටර්. இதுக்கு போனோம்னா அந்த அதிக்கு திட்டுவாங்க. පිටිපස්සට ගියාන් පස්සේ එහෙම බලනවා. அதனால தான் கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல.
දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා මුහුණ බලන එක්කෙනා නෙමෙයි. என்ன நோக்கத்தோட ஹalleluya சொல்லிட்டு போகான்றது கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். කොයි අරමුණෙන් හalleluya කියලා යනවයි කියලා දෙවියන් වහන්සේට පමණමයි ඒක දන්නේ. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க உற்சாகப்படுத்தணும். அப்பதான் வார்த்தை அப்படியே வரும் மரத்தில் இருந்து. උගල ඇවිල්ලා ධෛර්යමත් කරන්න ඕනේ. එතකොට තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ එන්නේ. ஹalleluya ஹalleluya. மாஸ்க் போட்டுனாலும் பரவாயில்ல. சத்தமா சொல்லுங்க. අයියේ කියන්නේ. ரைட். இந்த மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? මානසික කට්ටියටත් ආත්මික කට්ටියටත් වෙනස කුමක්ද? ஆவிக்குரியவர்கள் ආත්මික අය இந்த ஆவி எப்படி அழியாமல் இருக்கிறதோ මේ ආත්මය කොහොමද ඇවිල්ලා විනාශ වෙන්නේ නැතුව තිබෙන්නේ? அப்படியே ஆவிக்குரியவர்கள் அழியாமல் ඒ වගේම ආත්මික කට්ටිය විනාශ වෙන්නේ නැතුව அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். ඒගොල්ලෝ ස්ථීරව සිටිනවා. பரலோக ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். ඒ ස්වර්ග රාජ්‍යයේ උරුමකාරයෝ இயேசு වෙනවා. கிறிஸ்துவோட வாசமாயிருப்பார்கள். යේසුස් වහන්සේ සමග ඒගොල්ලෝ ජීවත් වෙනවා. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே நீங்க. මෙවල ආශිර්වාද වචනේ කියනකොට මේව වාඩි වෙලා ඉන්නවනේ. ஆவிக்குரியவர்கள் பரலோகத்துல பங்கடைவார்கள். இயேசு கிறிஸ்துவோட வாசமா இருப்பார்கள் சொல்றேன். பேன ஒரு ஆளுடைய ஆமென் கூட சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ස්වර්ග රාජ්‍යයේ යේසුස් වහන්සේ සමග ඉන්නමයි ආත්මික අය ඉන්නමයි කියලා කියනකොට இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறது. நீங்க நல்ல பிள்ளைங்க தான் நாங்க ஒத்துக்கிறோம். උගල හොඳ දරුවෝ තමයි. ஆனா இப்படி நல்ல பிள்ளைங்களா இருக்க கூடாது. මේම හොඳ දරුවෙක් කැටියට ඉන්න හොඳ නැහැ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க ஆளுகையா சொல்றது அங்க கேத்தலிக் சர்ச்சை கேட்கணும். හalleluya කියන එක කැතලික් நம்ம සභාවට என்ன விட ஒரு சத்தம் கூடி இருக்குதா அப்படின்னு கேட்கணும். අපිට කලින් මෙච්චර ලොකු සද්දයක් ஹalleluya හalleluya. ஆவிக்குரியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ආත්මික අය මේව තමයි ඉන්නේ. ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் එනමුත් මේ මානසික කට්ටිය எப்படி இந்த மாம்சம் කොහොමද මේ මාංශය மண்ணுக்குள்ளே சென்று அழிய போகிறதோ මේ පස්කොඩට ගිහිල්ලා විනාශ වෙනවාද? அக்கினியும் கந்தகம் எரிந்து கொண்டிருக்கிற புழுக்களும் பூச்சிகளும் நிறைந்திருக்கிற அந்த அக்கினி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். அதுதான் மாம்சத்துக்குரியவர்கள். මේ ගිනි උගුල තිබෙනා මේ මුහුදට යනවා වගේ තමයි මේ මානසික කට්ටියගේ ජීවිතයක් යන්නේ. அவதானே ඔව් නේද? மாம்சம் அழிந்து போகும். මාංශය ඇවිල්ලා විනාශ වෙනවා. ஆனா நரகத்துல ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு நமக்கு. ඒ නිරේ ඇවිල්ලා ඔත gift තියෙනවා. என்ன தெரியுமா? මොනවද දන්නවද? சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்சவங்க சீக்கிரமா. லேட் ஆகுது, half an hour தான் இருக்கு. நரகத்துல ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு நம்ம මේ எல்லாரும். නිරේ ඇවිල්ලා ඔත තෑගි තිබෙනවා ගොඩක්. என்ன கிஃப்ட்? මොනවද ඒක? அதான் சொன்னேன், நீங்க ஆவிக்குரிய குழந்தைகள். ආත්මික බිලින්ද ඔයගොල්ලෝ. சத்தமா நெருப்பு. வேற என்ன? நரகத்துல வேற என்ன இருக்கு? නිරේ මොනවද තිබෙන්නේ? ஐயோ, கர்த்தாவே. புழு இருக்கு, பூச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. මනුව ඉන්න ඔක්කොම ඉන්නවා. இது கொஞ்ச நாளா நமக்கு சூடு தாங்க முடியலல்ல? මේ රස්නේ ඇවිල්ලා අපිට දරා ගන්න தாங்க முடியல, அவ்வளவு சூடு. මෙච්චර රස්නේ ஆனா நரகம் எப்படி இருக்கு தெரியுமா? නිරේ කොහොමද நீங்க තියනවද? எல்லாம் நினைக்காதீங்க நரகம் தானே ஏதோ தப்பு பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் மட்டும் கனவு காணாதீங்க. ඒ ගීලා බෑවිලා අලු වෙනවයි කියලා එහෙමනම් හිතන්න එපා. நீங்கள் எரிந்து கொண்டே இருப்பீர்கள், ඔයගොල්ලන්ගේ ශරීරය එහෙම දැවිල්ලෙන් ஆனால் சாக மாட்டீர்கள். එනමුත් මැරෙන්නේ නැහැ. இதுதான் ஸ்பெஷல் கிஃப்ட் நரகத்துல. මේක තමයි ස්පෙෂල් තෑග්ගේ ස්ථානය. எரிஞ்சு கொண்டே இருக்கும், ඒ ස්ථානය අපි ඇවිල්ලා එහෙම ගින්නෙම ඉන්නවා. வேதனை இருக்கும், වේදනාව තිබෙනවා. கதறல் இருக்கும். ඒ ඇවිල්ලා ඇටීම තිබෙනවා. பேப்பர் மாதிரி புசுன்னு எரிஞ்சு முடிய மாட்டோம். මේ පේපර් වගේ අපි ඇවිල්ලා ඉක්මනට ගින්නෙන් දාපු ගමන් මේ எரிந்து கொண்டே இருக்கும், பாடுவோம்ல, எரிந்து கொண்டே இருக்கும். ඒ ස්ථානය ඇවිල්ලා ඒ ගිනි උදලෙන්ම අපි ඉන්නවා. இதுதான் நரகம். මේක තමයි නිරය. இதுதான் மாம்சத்துக்குரியவர்கள் நரகத்துல பங்கடைகிறது. මේක තමයි මානසික කට්ටිය ඇවිල්ලා ඒ නිරයට යන එක. நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்று எப்படி கண்டுகொள்வது? අපි මානසික කට්ටියද ආත්මික කට්ටියද කොහොමද වෙනස කොහොමද අපි இல்ல කරන්නේ? தைரியமா நமக்கு கையை தூக்கி சொல்ல முடியுமா? இல்ல சிஸ்டர், நான் ஆவிக்குரியவதான். මම අත උගලන් උස්සලා කියන්න පුළුවන්ද මම ආත්මික අය තමයි? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? කී දෙනෙකුට කියන්න පුළුවන්ද? யாருக்கும் சொல்ல முடியாது. කාටවත් කියන්න බෑ. ஏன்னா நாங்கள் எல்லாமே பலவீனமான பாண்டமா இருக்கிறோம். අපි ඇවිල්ලා හැමෝම ඇවිල්ලා බැලවීනවන්තේ. ஏதாவது ஒரு காரியத்துல நாங்கள் பலவீனமா இருக்கோம். යම් කාර්යයක් උදෙසා අපි බැලහීනව அப்ப තිබෙනවා. முழுமையாக நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டுமானால் අපි සම්පූර්ණයෙන්ම ආත්මික අය හැටියට වෙනස් වෙන්න ඕනේ නම් கர்த்தர் சில ஆலோசனைகளுக்கு நமக்கு கொடுக்கிறவர்
கொடுக்கிறவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ යම් උපදේශ දෙනවා අපිට. அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்வது என்பதை நாங்கள் கவனமாக பார்ப்போம். ඒ පොතේම ඇවිල්ලා 3:3 මෙන්න මේව කියනවා. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஹalleluya 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 ஹalleluya. நான் வாசிச்சு சொல்றேன், நீங்க அதை வாசிக்க வேண்டாம். என்ன பாருங்க, பொறாமையும் ඊර්ෂ්‍යාවද வாக்குவாதமும் විවාදයේද பேதகங்கள் මේ වගේ වෙනස්කම් அப்படியானால் பிரிவினைகள் මේ වගේ වෙන්කිරීම உங்களுக்குள் இருக்கிறபடியால் ඕගොල්ලන් සතු තියෙන ඉන්න நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து ඕගොල්ලන් මානසික අය ඇටියට மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ඕගොල්ලන් ඇවිල්ලා මනුෂ්‍යයන් ඇටියට යනවානේ. நாங்கள் ஆவிக்குரியவர்களா? අපි ආත්මික අයද? சொல்லுங்க, பேசலாம். இங்க பாருங்க, யாரும் வாசிக்க வேண்டாம். இங்க பாருங்க, நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், අපි ආත්මික අය කියලා අපි කියනවා. ஆனால் எங்களிடத்தில் பொறாமை இருக்கிறது, අප තුල ඊර්ෂ්‍යාව තිබෙනවා, வாக்குவாதம் இருக்கிறது, විවාදය තිබෙනවා, பிரிவினைகள் இருக்கிறது. මේ ભેදය තිබෙනවා. இவை எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன சொல்றோம்? நாங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். මේ ඔක්කොම අපි තුල තියාගෙන අපි ආත්මික සභාවට එනවා, අපි ආත්මික කට්ටිය කියලා කියනවා. வாக்குவாதம் இல்லையா? මේ විවාදය නැද්ද? பிரிவினைகள் இல்லையா? ඒ බෙදීම් නැද්ද? குடும்பத்துல பிரிவினைகள் இருக்கு, පවුල ඇවිල්ලා බෙදීම් තිබෙනවා, சபையில பிரிவினைகள் இருக்கு, සභාවේ තිබෙනවා, குடும்பத்துல பொறாமைகள் இருக்கு, පවුල තුල ඊර්ෂ්‍යාව சபையில තිබෙනවා, பொறாமைகள் இருக்கு, සභාවේ ඊර්ෂ්‍යාව வேலை තිබෙනවා, காலத்துல பொறாமைகள் இருக்கு, වැඩ කරන ස්ථානයේදී ඊර්ෂ්‍යාව படிக்கிற තිබෙනවා, ஸ்கூல்ல பொறாமைகள் இருக்கு. ඉගෙනගෙන පාසලේදී ඊර්ෂ්‍යාව තිබෙනවා. இருக்கா இல்லையா? ඕද නැද්ද? அப்ப இவ்வளவு வைத்துக்கொண்டு நாங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று மார்த்தட்டி சொல்ல முடியாது. මේ වගේ කාර්ය තියාගෙන අපිට කියන්න බෑ අපි ආත්මික අය කියලා. நம்ம கிட்ட ஆவியின் வரங்கள் இருக்கலாம், அந்நிய பாஷை இருக்கலாம், எது இருந்தாலும் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் எங்களிடத்தில் இருக்குமானால் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல. මෙවැනි දේවල් තිබෙනවා නම් අපි ඇවිල්ලා ආත්මික අය නෙමෙයි මානසික අය අපි. நீங்க வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு வீட்டில் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹalleluya. හරියට මානසික කට්ටිය ඇවිල්ලා මානසික දේ සිතනවා, ආත්මික කට්ටිය ඇවිල්ලා ආත්මික ආකාරයට ඒගොල්ලෝ සිතනවා. ஹalleluya. හalleluya. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின்படி எதை சிந்திக்கிறார்கள்? මේ මානසික කට්ටිය ඇවිල්ලා මේ මානසික ඇටියට ඇවිල්ලා මොනවද සිතන්නේ? எது மாம்சத்துக்குரியவைகள்? මොනවද මේ මානසික දේවල්? சொல்லுங்க. மாம்சத்துக்குரியவைகள் எவை? මේ මානසිකයට යුතු දේවල් මොනවාද? மாம்ச சிந்தை, මාංශ සිතුවිලි. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். මේ ලෞකික ඇටියට තිබෙනා වූ මේ ආශිර්වාදය. ஆமென். ආමේන්. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ரைட். மாம்ச சிந்தை என்பது මේ මානසික සිතුවිලි කියන්නේ ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு මේ ආත්මික දේ කරන්නේ නැතුව எங்களை தடை பண்ணுகிறது. අපිව ඇවිල්ලා මේ බාධා කරන එක. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை மாத்திரமே சிந்திக்கிறார்கள். ආත්මික අය ඇවිල්ලා ආත්මික දේ විතරයි ඒගොල්ලෝ සිතන්නේ. மாம்சத்துக்குரியவர்கள் அழிந்து போகிற இந்த உலகத்தில் உள்ள மாம்சமான காரியங்களை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். මේ මානසික අය ඇවිල්ලා මේ විනාශ වෙනවා මේ කාර්ය ගැනමයි සිත ඉන්නේ. நல்லா படிக்கணும், මුදල ඉගෙන ගන්න படிச்சு ඕනේ. முடிச்சு வேலைக்கு போகணும், ඉගෙනගෙන වැඩක් කරන්න. வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், වැඩට ගිහලා හොඳට හම්බ කරන්න ඕනේ. சம்பாதித்து காரு வீடு எல்லாம் வாங்கணும், හම්බ කරලා කාර් වෑන් ඔක්කොම ගන්න ඕනේ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், ඊට පස්සේ ඒගොල්ලන්ට විවාහය කරන්න. அவர்களுக்கும் குழந்தைகள் பிறக்கும், ඒගොල්ලන්ට දරුවෝ அவர்களுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். ඒගොල්ලන්ට ඔක්කොම එකතු කරලා තියන්න ඕනේ. இதுதான் மாம்சத்துக்குரியவர்களின் சிந்தனை. මේක තමයි මානසික අයගේ සිතුවිලි. ஆனால் ஆவிக்குரியவர்களோ கர்த்தருடைய மேலானவைகளை சிந்திப்பார்கள். ආත්මික අය දෙවියන් වහන්සේගේ උතුම් වූ දේවල් සිතනවායි இத்தனை කියනවා. கோடி ஜனம் அழிந்து போய் கொண்டிருக்கிறதே, கர்த்தரை அறியாதபடிக்கு, இரட்சிப்பு இல்லாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று நமக்கு கவலை இல்லை. මේ වගේ මේ විනාශයෙන් ගැලවීම නැතුව විනාශ වෙනවයි කියන සිතුවිලි අප තුල නැහැ. அந்த இரத்தப்படி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்பார். ඒ කාර්යය විල ඔබ සමග දෙවියන් වහන්සේ අසන්න. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். මේ ලෝකෙ මුළුල්ල ගිහලා මේ සුභාරංචිය நாங்கள் வீட்டுக்குள்ள කියන්න இருந்து மாம்சமானவைகளை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டு சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මේ අපි ඇවිල්ලා අපි ගේ ඇතුළේම ඉඳගෙන අපේ දේවල් විතර සිතා ඉන්නවා. அதுதான் மாம்ச
மாம்ச சிந்தை. ඒක තමයි මානසික සිතුවිලි. நான் சம்பாதிக்கணும், நான் சாப்பிடணும், என் பிள்ளைங்க, என் புருஷன், என் குடும்பம், என் சொந்தக்காரங்க, இப்படி சுயநலமாய் நாங்கள் சிந்திப்பதுதான் மாம்ச சிந்தை. ஆனால் මගේ කියලා මේම සිතන එක තමයි මේ මානසික දේවල්. கர்த்தர் சுயநலமாய் இருந்திருப்பானால் இன்று நீங்களும் நானும் தேவ சந்நிதியில் இருந்திருக்க முடியாது. දෙවියන් වහන්සේත් අපි වගේ ඉන්නවා නම් අපි දෙවියන් වහන්සේගේ මේ ස්ථානයේ සිටින්න බැහැ. ஆமாவா இல்லையா? හවුද නැද්ද? கர்த்தர் சுயநலமாய் வாழ்ந்திருந்தால் දෙවියන් වහන්සේත් එහෙම ජීවත් වෙලා හිටියා. நீங்களும் நானும் எங்கேயோ கடந்திருப்போம். ඔබ සමම ඇවිල්ලා කොහෙදෝ ඉඳලා ඇති. சுயநலம் இல்லாதபடிக்கு உங்கள் மறிப்பதற்காகவே பிறந்த ஒரே தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எனக்கும் மறிப்பதற்கே பிறந்தார். ඔබට සමට ඇවිල්ලා මැරෙන්න ඕනේ කියලා அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு அவமானப்பட போகிறேன், எவ்வளவு அடிக்கப்பட போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். එයාට ඔක්කොම දන්නවා කොච්චර ලැජ්ජා වෙන යනවද කොච්චර එයා කුටි කන්න යනවද කියලා සියලු දේ දන්නවා. வேதத்துல மத்தேயு என்று நினைக்கிற ஒரு அதிகாரத்துல வசனத்துல இப்படியாக இருக்கிறது. මේ මත්තේ පොතේ මෙන්න මේව කියනවා. கர்த்தர் ஜெபிக்க போகிறார். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ යාඥා කරන්න යනවා. அப்படி ஜெபிக்க போகும்போது அவருடைய ஆவியில் தெரிகிறது தான் படப்போற பாடுகளை. එයාගේ ආත්මයට තේරෙනවා එයා විඳින්න යන්නා වූ දුක් කරදර என்னை වේදනා. அடிக்க போகிறாங்க, முள்முடி வைக்க போறாங்க, தூஷணம் பேச போகிறாங்க, காடியை குடிக்க கொடுக்க போகிறாங்க. එයා ලැජ්ජා කරන්න යනවා, තිත්ත කාඩි වතුර දෙන්න යනවා, සියලු දේ යාට තේරෙනවා. முகத்துல துப்ப போறாங்க. එයා මූණ කෙල ගන්න යනවා. சிலுவை சுமந்து கொண்டு போகணும். ඒ කුරුසේ උස්සගෙන යන්න நாம ඕනේ. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். අපිට ඉක්මනට කියලා යන්න ஒவ்வொரு கசையடியிலையும் அவருடைய தோல் பிஞ்சி 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 வரும். එයා ඒ ගානකොට එයාගේ අහම ඔක්කොම ගැලවිලා அந்த முள்முடி வைக்கும் போது மூக்கால் அப்படி வெளியில வரும் என்று வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி மூலம் சொல்லுகிறார்கள். ඒ කටුවටුනේ මේව කරනකොට ඒ වගේ එයාට දරාගන්න இவ்வளவு பெரிய ஆணியை கால்களிலும் கைகளிலும் அடித்துக் கொண்டு அடித்தார்கள். මෙච්චරලෝක යනවල් වලේ අතට සහ කකුලට அதையெல்லாம் அவர் கண் முன்பாக வருகிறது. ඒ සියලු දේ ඔක්කොම යාට තේරෙනවා. அதை நினைத்து அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ඒක සිතලා යා වේදනාවෙන් அவர் வேதனைப்படுகிறதுனால் அவருடைய இரத்தம் நீர் அதாவது உடம்பிலிருந்து வெளியிலே வருகிறது என்று வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන ඒ වේලාවේදී යාගේ දාඩියක් அவருடைய அதாவது வேதனை மிகவும் பெருகி இருக்கிறது. යා ඇවිල්ලා ඔච්චරට වේදනාව උනායි කියලා දෙවියන් වහන්සේ அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரிந்த ஒரு தேவ தூதர் அவரை தேற்ற வந்திருக்கிறார். එහෙම යා දුක් වෙනවයි කියලා ඒ දූතයෙක් ඇවිල්ලා ස්ථානයට එනවා. அவர் சுயநலமாய் இருந்திருந்தார். එයා ඇවිල්ලා ඒ ස්ථානයේ එහෙම ඉඳලා තිබුණා. நீங்களும் நானும் பரிசுத்தவானாக முடியாது. ඔබ සමම ඇවිල්ලා ඒ සුද්ධවන්තයෙක් ඇටියට ඉන්න இன்றைக்கு බෑ. பாவத்துல குடியில பேதமையில எல்லாத்தையும் உழன்று கொண்டிருப்போம். අපි ඇවිල්ලා ඒ ජීවත්කමේ මේ වගේ විනාශකමේ අපි ජීවත් වෙලා ඉන්නවා. மாம்சத்துக்குரியவர்கள் சுயமனமாய் தங்கள் குடும்பம் தாங்கள் 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 என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ඒ මානසික කට්ටිය ඇවිල්ලා අපේ කියලා ඒගොල්ලෝ එහෙම ජීවත් වෙනවා. ஆவிக்குரியவர்கள் கர்த்தர் எப்படி நினைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எப்படி நினைப்பாரோ அதை குறித்து சிந்திக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ආත්මික අය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ කොහොමද සිතන්නේ එහෙම තමයි ජීවත් වෙනවා. நான் மட்டும் சாப்பிட்டா காணாது, நான் மட்டும் உடுத்தினா போதாது, நான் மட்டும் வாழ்ந்தா போதாது என்று நினைக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். තමන් විතර ජීවත් වුණත් ඇති, තමන් විතර කෑවත් ඇති කියන එහෙම හිතන අය නෙමෙයි ආත්මික අය. ஹல்லேலூயா. හalleluya. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இன்னும் மாம்சத்தின்படி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். අපි මානසික අය ඇටියට අපි මානසික සිතුවිලි වලින්ම අපි පිළිලා ரொம்ப ඉන්නවා. வேதனையான காரியம். ගොඩක් මේ දුක් වුණා ඔය ஆலயத்துல ஜெபம் வைத்தால் ஜெபிப்பதற்கு ஆள் கிடையாது. යාඥාව තිබොත් මේ ඒගොල්ලෝ එන්නේ නැහැ. ஏனென்றால் ஆவிக்குரிய சிந்தை இல்லை. ආත්මික ඒගොල්ලන්ට සිතුවිලි மாம்ச சிந்தையின்படி நாங்கள் உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிளாஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், சமைக்கணும், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இவை எல்லாம் எங்களுடைய இருதயத்திலும் தலையிலும் மூளையிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. මේනි කාර්ය ඇවිල්ලා අපේ සිතේ ඇවිල්ලා එම්ම තබා තිබෙනවා අපි. ஆனால் தேவனுடைய ஆளுங்க அதான் வேதம் சொல்றது, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சிப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ. මගේ ගෘහය ඇවිල්ලා මේව තිබෙනකොට ඕගොල්ලෝ ඇවිල්ලා මෙන්න මේව සතුටෙන් ඉන්නවයි කියලා. என்னுடைய ஆலயத்துல ஜெபம் இல்ல, என்னுடைய ஆலயத்துல துதிக்க என் ஜனங்கள் இல்ல. මගේ ගෘහය ඇවිල්ලා යාඥාව නැහැ මේව කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. என்னை ஆராதிக்க நான் ரட்சித்த ஜனங்கள் எங்கே என்று கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். මාව නමස්කාර කරන්න මාව මං ගැලේවා සෙනග කොයි இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேனே, මෙච්චර මහත් උලක பாவத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறேனே, මේ පාපයෙන් ඇවිල්ලා මං என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி கழுவி இருக்கிறேனே, ඒ සුද්ධවන්ත ලේ වගුරලා නුඹලාව මං ඇවිල්ලා විනාශයෙන් என்னை ஆராதிப்பதற்கு ஜனங்கள் இல்லை.
මාව නමස්කාර කරන පිණිස அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து திறந்த வாசல்ல ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை. ඒ විනාශයේ ඉන්නව සෙනඟ උදෙසා ඒ කඩුලේ සිට எல்லாவற்றிலும் சுயநலம். ඔක්කොට මේ වගේ எல்லாவற்றுக்கும் போக முடியும், ஆனால் ஜெபத்துக்கு வர முடியாது. හැමෝට හැම දෙයකම යන්න පුළුවන්. ඒ නමුත් ஒரு மழை வந்தால் ஆராதனைக்கு வர முடியாது. දැස්සොත් ඇවිල්ලා යාඥාවට එන්න බෑ. அப்படிதானே? மழை தூறினாலும் வர முடியாது, மழை அடி தூத்தினாலும் வர முடியாது. ලොකු වැස්සන්නමයි කුඩා වැස්ස මොනවා ආවත් ඒගොල්ලන්ට යාඥාවට එන්න. ஏனென்றால் அவர்கள் கரைந்து போவார்கள். මන්ද කියන ඒගොල්ලන් ඇවිල්ලා දිය වෙලා යනවා. ஆமென். ආමේන්. அதுதானே? ஆமாவா இல்லையா? හවුද නැද්ද? சத்தம் உற்சாகமா இருங்க. இல்ல ஒரு பூஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம். ஏன்? கர்த்தருடைய இருதய சிந்தையே நமக்கு கிடையாது. දෙවියන් වහන්සේගේ සිතුවිලිම අපට நன்றி அறியாதவர்களாய் இருக்கிறோம். ගලගුණ නැති எவ்வளவு කට්ටිය கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். කොච්චර දෙවියන් වහන්සේ எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். කොච්චර උදව් කරලා තිබෙනවද? நாங்கள் நிற்பது கூட அவருடைய கிருபை. අපි ඇවිල්ලා මේ විසිරෙක ஆனால் இன்று அவர் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் இல்லை. උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන හැටියට අපි නැහැ. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்று இன்னும் மங்களாட்களுடைய கர்த்தருடைய சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. කාවද මම යවන්නේ කියලා උන්වහන්සේගේ සත්‍යය වැයුම්කම් දෙන ஐயோ, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. මම යන්නේ නැද්ද? நான் பக்கத்து வீட்டுக்கே உங்களை பத்தி சொல்ல போக மாட்டேன். මම අල්ලපු ගෙදරටවත් ඔබ වහන්සේ நான் எப்படி ஆண்டவரே ஊரா போவேன்? මම කොහමද මම ඇවිල්ලා මම යන්නේ? ஹalleluya. හalleluya. பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டேன், எதிர் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். මම අයාට කියන්න මෙයාට කියන්න මම ඔයාව දෙවියන් වහන්සේ කියන මම කාටවත් කියන්නේ නැහැ. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஊரூரா போய் சொல்லுவேன்? එහෙම තියෙනකොට මම කොහොමද කියලා කියන්නේ? சுவிசேஷம் சொல்ல ஆள் இல்லை. සුභාරංචිය ගෙනියන්න කවුරුත් නැහැ. நம்ம சபையில 2-3 நாள் தொடர்ந்து சுவிசேஷத்துக்கு போனா அதுக்கப்புறம் ஆள் இல்ல. අපේ සභාවේ ඇවිල්ලා දවස් දෙක තුනක් எவ்வளவு துக்கப்பட வேண்டிய விஷயம், කොච්චර දුක් වෙන எவ்வளவு කාර්යයක්ද? வேதனையான விஷயம். කොච්චර වේදනාවන්ත කාර්යයක්ද? சுயநலம், ආත්මාර්ථ மாம்ச சிந்தை. මේ මානසික ஒரு සිතුවිලි நாள் வந்து வாங்க சிஸ்டர் நாங்க சுவிசேஷத்துக்கு போவோம், நான் வரேன், யாரையாவது வர சொல்லுங்க. ஒரு ஆத்துமாவுக்கு கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். එන්න සිස්ටර් අපි යම් කියලා කාටරි කියන්න බෑ. எவன் எப்படி ஒளிஞ்சு போனா எனக்கு என்ன? කවුරු කොහොම ගියත් මට මොකද? நான் நல்லா இருக்கணும், මම හොඳින් ඉන්න ඕනේ. என் குடும்பம் நல்லா இருக்கணும். මගේ පවුල හොඳට ඉන්න ඕනේ. ஆமா தானே? ඔව් නේද? அந்த இரத்த பழி உங்களுக்கும் எனக்கு தான் வந்து சேரும். ඒක දෙවියන් වහන්සේ ඔබගෙන් මගෙන් அதை අහනවා. நன்றாய் நிலவில் கொள்ள வேண்டும். මේක අවිල හොඳට මතක තියාගන්න. கர்த்தர் காலத்தை இந்த காலத்துல நாங்க மௌனமா இருந்தா අපි මේ කාලයේදී සති දාන්න නැතුව හිටියොත් என்ன நடக்கும்? මොනවද වෙන්නේ? இவ்வளவு அழிந்து போகிறவங்க ஆக்சிடென்ட் பண்றாங்க, டிரைவர் குடிச்சிட்டு ஓட்டுறாரு, டிரைவர் குடிக்காம ஓட்டுறாரு, தூங்கிட்டாரு, எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ඔක්කොම මේ වගේ දේවල් කියනවා. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இலங்கை தேசத்துக்கு மேலாக எத்தனை மரணாவிகள் சுத்தி கொண்டிருக்கிறது என்று ஆவிக்குரியவர்களுக்கு மாத்திரமே தெரியும், மாம்சத்துக்குரியவர்களுக்கு தெரியாது. ආත්මීය කට්ටියට විතරයි තේරෙන්නේ මේ දේශයේ උදෙසා මේ කාර්යය. மரண ஆவிகள் ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறது. මේ மரண ஆவிகள். මේ මරණයේ මේ ඒ වගේ අන්ධකාර දූතයෝ ඒ වගේ එළවෙනවා. தெரியுமா உங்களுக்கு? ඔයගොල්ලන්ට அது තේරෙනවද? கொஞ்சம் கூட நீங்க சிந்தித்து பார்க்கல, ஏன் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் முடிஞ்சு அடுத்தது, ஒரு ஆக்சிடென்ட் முடிஞ்சு அடுத்தது, ஏன்னு சிந்தித்து பார்க்க முடியலையா? මේ ඇක්සිඩන්ට් එක ඉවර වුණාම පස්සේ තව එකක්. ඒක ඔයගොල්ලෝ සිතලා බලන්නේ නැද්ද? ஆவிக்குரியவர்களா இருந்தாதான் அது நமக்கு தெரியும். ආත්මික අය වුණොත් විතරයි ඒක நம்ம உலகத்தோடு உலகத்தாரா நாம நினைத்து பார்க்கும்போது அது எங்களுக்கு தெரியாது. මේ ලෝක කට්ටිය හැටියට අපි සිතුවත් ඒක අපිට හොයා ගන්න බෑ. கர்த்தர் எங்களை சுயநலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தான் இந்த நாள் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கடைசி காலம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි අන්තිම කාලයේදී අපි මේ ඉන්න ඕනි කියලා උන්වහන්සේ අපිට කතා කරා. உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். මේ ලෝකේ ඇවිල්ලා මේ වස්තු රැස් කරගන්න එපා. இனி காலம் செல்லாது. මේ කාලේ යන්නේ තවදුරටත්. கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ඉතා ළඟ තිබෙනවා. ஒரு கேள்வி, ඒක ප්‍රශ්නයක්. கேள்வினாலே இந்த சிஸ்டம் வந்து கேள்வி கேட்டே கொண்டுடுவாங்க මේ සිස්ටාවත් ඇවිල්ලා ප්‍රශ්නම අහනවා. அப்படின்னு நினைக்கிறீங்களா? එහෙම හිතනවද? ரொம்ப சீரியஸா நம்ம போயிட்டீங்கனால ஒரு கேள்வி கேட்கிறோம். ප්‍රශ්නයක් අහන්න. கர்த்தருடைய வருகையை குறித்து எத்தனை பேர் ஞாபகத்துல வைத்திருக்கீங்க? දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ගැන කී දෙනෙක් මතකේ තියාගන්නවද? கர்த்தர் செகண்ட் வந்துருவாரு அப்படின்னு දෙවියන් වහන්සේ මේ මොහොතේදී එනවා කියලා வந்துருவாருன்னு யாரெல்லாம் இருதயத்துல நினைவில் வைத்திருக்கீங்க? දෙවියන් වහන්සේ ඉක්මනට එනවයි කියලා සිතේ තියාගන්න ඉතින් கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත அப்படி වෙනවා. நினைவில் வச்சிருக்கீங்களா? ඔයගොල්ලෝ සියෙන් තියාගන්නවද? அதுக்கு என்ன நீங்க ஆயத்தப்படுறீங்க? ඔයගොල්ලෝ ඒකට මොනවද ඔයගොල්ලෝ සූදානම් වෙන්නේ? கர்த்தர் வரப்போறாருன்னு தெரிஞ்சு அந்த கொஞ்சம் காலத்துல நீங்க எவ்வளவு அதிகமாய் செயல்பட வேண்டும். දෙවියන්
වහන්සේ එනවයි කියලා දැනගත්තා කොච්චරද අපි සූදානම් වෙන්න ඕනේ. வேதம் சொல்றது கர்த்தர் ஏன் இன்னும் வராதபடி தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் වචනේ කියන ඇයි දෙවියන් වහන්සේ මෙච්චර ප්‍රමාද වෙන්නේ ஏன் කියලා. கர்த்தருடைய வருகை தாமதம்? ඇයි දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේ ප්‍රමාදව තිබෙන්නේ? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். හැමෝම ගැලවෙන්න ඕනේ. நாங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கோம். අපි ඇවිල්ලා ගෙදර ඇතුළට அப்ப වාඩි වෙනවා. தானா வந்து அப்படியே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. ඒගොල්ලන්ම ඇවිල්ලා ඒගොල්ලෝ ගැලවෙනවා. ஏன் கர்த்தர் உங்களை என்னை எதிர்பார்க்கிறார்? ඇයි දෙවියන් වහන්සේ ඔබ සහ මාව அவருக்கு බලාපොරොත්තු වෙන්නේ? கோடான கோடி தூதர்கள் கூட்டம் பரலோகத்துல இருக்குது. ඒ ස්වර්ග රාජ්‍යයේ දූතයන් එච්චර அப்புறம் ඉන්නවා. ஏன் எதிர்க்குமே பிரயோஜனம்? கர்த்தருக்கு சரி இது செய்யாது, මේක කරන්නේ இது නැහැ. சொல்றது வேஸ்ட். මේක කියන එක මේ ஏன் உங்களை என்னை இன்னும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? ඇයි දෙවියන් වහන්සේ ඔබ සහ මාව ඇවිල්ලා බලාපොරොත්තු වෙන්න සිටින්නේ? ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? தெரியுமா? ඇයි දන්නවද? தெரிஞ்சவங்க கை தூக்கணும் பாப்போம். தெரியாது. உங்களை பார்த்து நான் கேட்ட கேள்வி எனக்கு மறந்து போயிருக்கு. ஏனென்றால் ஒரு ஆத்மாவும் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. මන්ද කියනවා නම් එක ආත්මයක්වත් විනාශ වෙන්නේ නැහැ කියන තමයි වෙන්න ඕනේ ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா දැන් මොනවද ஒரு වෙන්නේ? ஆத்மாவும் அழிஞ்சு போக கூடாதுன்னு கர்த்தர் வர தாமதித்துக் கொண்டிருக்கிறார். එක ආත්මයක්වත් විනාශයට වෙන්න යන හොඳ නැහැ ஆனா කියලා ரட்சிக்கப்பட்டவர்களும் சேர்த்து இப்ப அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ගැලවීම ලැබපු කට්ටියත් දැන් විනාශ වෙලා எழுப்புதல் குறைந்து விட்டது. ඒ පිපිදීම ඇවිල්ලා අඩු වෙලා ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். මේ ගැලවීම ලැබුවා කට්ටිය ඇවිල්ලා විනාශයටපත් වෙලා යනවා. ஆமாவா இல்லையா? හොඳ නැද්ද? இப்ப மட்டும் ஆண்டவர் வருகை வந்தா දැන් දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ආවොත් இந்த சீசன்ல எத்தனை பேருக்கு கூட நமக்கு தெரியாது. මේ ස්ථානෙක කී දෙනෙක් ඉන්නවද කියලා දන්නේ නැහැ. ஐயோ நான் கண்டிப்பா போவேன் நினைச்சேனே, என்ன கைவிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. මං යනවායි කියලා හිතුවනේ මාව අත්හැරලා ගියානේ දෙවියන් වහන්සේ. நாங்க நினைக்கிறோம் நம்ம சரியா இருக்கிறோம். අපි හිතනවා අපි හරියට ඉන්නවායි நாங்க කියලා. அப்படிதான் நினைப்போம். අපි එහෙම තමයි ஆனா හිතන්නේ. கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டார். දෙවියන් වහන්සේ එහෙම හිතන්නේ. இன்னும் அவர் எங்களுக்கு கொடுத்த வேலைகள் அதிகமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා වූ වැඩ ගොඩක් තිබෙනවා. ஆயிரமான தூதர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கும்போது உங்களை என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால் දාස් ගණන් තිබෙනකොට ඔබ සහ මාව උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා නම් இந்த பூமியை அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். මේ පොළව ඇවිල්ලා මේ මනුෂ්‍යයන්ට උන්වහන්සේ දීලා இந்த තිබෙනවා. பூமியை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். මේ පොළව ඇවිල්ලා ඔබට සහ මට උන්වහන්සේ දීලා அவர் තිබෙනවා. எங்களை தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். අපිව තමයි උන්වහන්සේ බලාපොරොත්තු நாங்க වෙන්නේ. தான் செய்யணும். අපි තමයි කරන්න ඕනේ. ஆனால் எங்களிடத்துல இன்னும் நிர்விசாரம். අපි තුල තාම මේ තිබෙනවා. கர்த்தர் வருகிறார் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ එනවායි කියලා අපි සිතාගෙන ඉන්නවා. அதற்கு என்ன ஆயத்தம் செய்கிறோம்? මොනවද අපි සූදානම් பிள்ளைகளை වෙන්නේ? ஆயத்தப்படுத்தணுமா? දරුවන්ව ஐயோ, සූදානම් ஆண்டவர் කරනවා. வரப்போறார். எழுப்பி வேதவாசி ஜெபி சொல்றோமா? දෙවියන් වහන්සේ එන්නේ යනවා ඔයාලා බයිබලේ කියවන්න කියලා අපි කියනවද? ஆண்டவர் வரப்போறார், நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம், இருக்க வேண்டும் என்று நாங்க சொல்லுகிறோமா? දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ළඟයි ඔයාලා සුද්ධ වෙන්න කියලා අපි කියනවද? ஆயத்தத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் எங்கள் குடும்பத்தை இந்த தேசத்தில் சபையை எந்த அளவுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம்? සූදානම්ව තිබෙනවා කියනවා අපි ඇවිල්ලා මේ අපේ පවුල අපේ දේශේ කොහොමද අපි සූදානම් කරන්නේ? நாங்க சொல்றோம் நாங்க ரெடியா இருக்கோம், நான் செகண்டா பார்த்துட்டு வாங்க, எங்க பிள்ளைகள் ஆயத்தமா இருக்குமா? අපි කියන අපි සූදානම්ව තිබෙනවා නමුත් අපේ දරුවව எத்தனை සූදානම් பேர் කරනවා. சொல்லுடைய எங்க பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கு கர்த்தருடைய வருகையில? කී දෙනෙක්ට කියන්න පුළුවන්ද දෙවියන් கொஞ்சம் වහන්සේගේ யோசித்து பாருங்க. பெற்றோர்கள் நாங்க போனா எங்க பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில பங்கடைவார்கள். අපි ගියත් එනමුත් අපේ දරුවන් ඇවිල්ලා මේ අන්තික්‍රිස්තුවේ කාලයට ඒගොල්ලෝ යනවා. ஏய் பைபிள் வாசி. බයිබලේ කියවන්න. ஏய் ஜெபம் பண்ணு. යාඥා කරන්න. கடவுள் முடிஞ்சு போச்சு. අපේ යුතුයකම ඉවරයි. எத்தனை பேர் உட்கார்ந்து இல்ல நீ பைபிள் வாசிக்காம எழும்ப கூட எத்தனை தாய்மார் தகப்பன்மார் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். දරුවන් දෙමව්පියන් කී දෙනෙක්ද බයිබලේ කියවන්න කියලා තරවටු කරනවාද? ஜெபம் பண்ண எத்தனை பேர் உட்கார்ந்து இல்ல நீ ஜெபிக்காம எழும்ப முடியாது என்று நாங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறோம். අනිවාර්ය යාඥා කරලා නැගිටින්න ඕනේ කියලා අපි කී දෙනෙක් කියනවාද? ஆனா ஆண்டவர் வந்தா நான் போறேன். දෙවියන් වහන්සේ ආවොත් මම යන්න எனக்கு සූදානම්. பிரச்சனை இல்ல ஆண்டவர், என் பிள்ளை கைவிடப்பட்டா என் புருஷன் கைவிடப்பட்டா எனக்கு நான் வந்துடும். මගේ දරුවා සහ මගේ ස්වාමි පුරුෂයා අතපසුනක් කමන්න මම அப்படிதான் යන්න. நாங்க இருக்கிறோம். ඒව තමයි අපි ඉන්නේ. எங்கள் குடும்பத்தையோ சபையையோ இந்த தேசத்தையோ நாங்கள் ஆயத்தப்படுத்தல. අපේ පවුල ගැන අපේ දේශය ගැන අපි ඇවිල්ලා සූදානම් எந்த වෙනවා. நம்பிக்கையில நாங்க சொல்ல முடியும் ஆண்டவர் வந்தா நான் போயிடுவேன் என்று? ඔය අරමුණෙන්ද කියන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ ආවොත් මම எங்களுக்கு යනවා கொடுத்த කියලා. கடமைகளை நாங்கள் செய்கிறோமா? දෙවියන් වහන්සේ දුන්නා ඔය පොරොන්දුවේ කාර්යය பிள்ளைகளுக்கு කරනවාද? கொடுத்த கடமைகளை நீங்கள் சரியாய் செய்கிறீர்களா? දෙවියන් දරුවන් අපිට දුන්නා ඔය කාර්යය අපි කරනවාද? சபையை குறித்த கடமைகளை சரியாய் செய்கிறீர்களா? සභාවට යුතු දේවල් අපි කරනවාද? தேசத்தில் உங்களுக்கு கொடுத்த கடமைகளை சரியாய் செய்கிறீர்களா? දේශයේ අපිට දුන්නා ඔය යුතුයකම්
යුතුයකම අපි හරියට කරනවාද? எதுவுமே செய்யல, මොනවත් කරන්නේ ஆனா නැහැ. நான் போயிருவேன். එනමුත් මම යනවා. கர்த்தருடைய ஆசீர்வாதம். දෙවියන් වහන්සේ ඔයගලට ආශිර්වාද කරන්න. ஹalleluya. හalleluya. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ආශිර්වාද කරනවායි කියනකොට கை விட்டுவாருன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. අතපසු කරනවායි කියනකොට මොකුත් කියන්නේ නැහැ. என்ன பால் குடிக்கிற குழந்தைங்க. මොනවද කිරිබොනවද? ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. மாம்சத்துக்குரியவர்கள் என்று நாங்கள் சொல்லும்போது எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மாற வேண்டும். මානසික අය කියනකොට අපි ඇවිල්ලා මේ අපගේ ස්වභාවය අපි எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறவில்லையானால் நாங்கள் கண்டிப்பாய் 100% பரலோகம் செல்ல முடியாது. අපගේ පරම්පරාවේ ස්වභාවය අප තුල වෙනස් වුණේ නැත්නම් 100% අපිට අවිලා කියන්න පුළුවන් ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. හalleluya. என்ன ஞானஸ்தானம் எடுத்துருமா? අපි හැමෝම බෞතිස්ම අරගෙනද எதற்கு ஞானஸ்தானம் எடுத்தோம்? මොනවද බෞතිස්ම ගත්තේ? இப்போ கொஞ்சம் நீங்க பேசணும் முடிய போகுது. எதற்காக நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம்? මොනවටද අපි බෞතිස්ම ගත්තේ? சீக்கிரமா. அப்பதான் நான் போக முடியும். எதற்காக நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம்? මොනවටද අපි බෞතිස්ම ගත්තේ? சீக்கிரமா சொல்லுங்க.